நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற இயேசு மகாராஜ் என்ற இந்த நல்ல நாளில் மறுபடியுமாய் உங்களோடு பேசுவதில் மிகுந்த சந்தோஷம். என் அன்பு ஜாஷுவா டிவி நேயர்களே, இந்த நாளில் நாம் வழக்கம் போல் ஒரு 2 ஜெப குறிப்புக்காய் ஜெபித்து இந்த நிகழ்ச்சிக்குள்ளாய் செல்ல இருக்கிறோம். என்னோடு கூட ஜெபியுங்களேன். என் ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தின ஒரு காரியம், என் ஜனங்களை நன்றி சொல்லு என்று சொல்லி என் ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். நன்றி சொல்வீர்களா? இந்த நாள் வரை தேவன் உங்களை பாதுகாத்திருக்கிறாரே. உங்கள் கண் முன்னே எத்தனையோ ஆபத்துகள் விபத்துகள் நடந்திருக்கின்றன. ஆனால் அதில் எல்லாம் தேவன் உங்களை தப்புவித்து உங்களை இம்மட்டும் சுகமாய் காத்திருக்கிறாரே. என் அன்பு சகோதரனே சகோதரியே, அநேகருக்கு வேலை இல்லாதப்போ தேவன் உங்களுக்கு ஒரு நல்ல வேலையை தந்திருக்கிறாரே. இன்னும் எத்தனை ஆசீர்வாதங்களை தேவன் தந்திருக்கிறார். அதற்கு நன்றி சொல்வீர்களா? அநேகருக்கு வீடு இல்லை, அநேகருக்கு இன்னும் நாம் விரும்புகிற காரியத்தை செய்ய முடியாது இருந்திருக்கிறார்கள். ஆனால் உங்களுக்கு அப்படி இல்லை, எல்லாவற்றையும் தேவன் வாய்க்க செய்து உங்களை ஆசீர்வதித்திருக்கிறாரே. அதற்கு நன்றின்னு சொல்லுவீர்களா? கண்களை மூடி எங்கள் அதிகமாக நேசிக்கிறங்கள் பரலோக பிதாவே, இயேசு அப்பா, இந்த நாளிலே முதலாவது உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாள் வரை எங்களுக்கு ஜீவன் தந்ததுக்காய் நன்றி, நல்ல உணவு உடை தந்ததுக்காய் நன்றி, நல்ல சொந்த பந்தங்களை தந்ததுக்காய் நன்றி. தேவனே, நீர் செய்த நன்மைகள் ஆண்டவரே ஆயிரமாயிரமாய் இருக்கிறது. அதற்காக உமக்கு நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நன்றி 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 இயேசுராஜா, நன்றின்னு சொல்லுங்களேன். அநேகர் வாடகை வீடு கூட கிடைக்காம கஷ்டப்படுகிற வேளையிலே நல்ல வீட்டை தந்தாரே, அதற்கு நன்றி சொல்லக்கூடாதா? நல்ல மருமகனை தந்திருக்கிறார், அதற்கு நன்றி சொல்லக்கூடாதா? நல்ல மருமகளை தந்திருக்கிறார், அதற்கு நன்றி சொல்லக்கூடாதா? நல்ல பிள்ளைகளை தேவன் உங்களுக்கு தந்திருக்கிறாரே, அதற்கு நன்றி சொல்லக்கூடாதா? வாயை திறந்து சொல்லுங்கம்மா, சொல்லுங்க ஐயா. இன்றைக்காவது நன்றி சொல்லுங்க. என் ஆண்டவர் நன்றியை விரும்புகிறார். உங்கள் வாயிலிருந்து வருகிற அந்த ஸ்தோத்திர பலியை, நன்றி பலியை தேவன் விரும்புகிறார். இயேசுவே உமக்கு நன்றியப்பான்னு சொல்லுங்க. நன்றியப்பா, நன்றி இயேசு சாமி, நன்றின்னு சொல்லுங்க. நன்றி எனக்கு தந்த ஜீவனுக்காய் நன்றின்னு சொல்லுங்க. ஐயா, நம்ம வயது ஒத்தவர்கள் இன்னும் அநேகர் பூமியில் இல்லை. ஆனால் தேவன் நம்மை இம்மட்டும் பாதுகாத்திருக்கிறார். தேவன் நம்மை இம்மட்டும் சுகமாய் நடத்தி வருகிறார். அதற்காக நன்றி சொல்லுங்களேன், நன்றி சொல்லுங்களேன். நன்றின்னு சொல்லுமா, சொல்லுமா. தேவாதி தேவனுக்கு மனதிறங்குவார். ஒருவேளை நான் சொல்லுவேன், தேவனே இம்மட்டும் நான் நமக்கு அவங்களுக்கு நன்றி பலி செலுத்தாமல் இருப்பான், மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லுங்க. ஒரு சின்ன வேலையை ஒரு ஆள் செஞ்சால் கூட நமக்கு ஒரு தேங்க்யூ சொல்லுதோம். ஆனால் ஆண்டவர் எவ்வளவு நன்மைகளை தந்திருக்கிறார். ஒரு அருமையான தேவனுமாய் சொல்லுவார், நமக்கு தெரிந்த நன்மைகளை விட நமக்கு தெரியாத பல ஆயிரம் நன்மைகளை தேவன் செய்து கொண்டே இருக்கிறாராம். ஆம், என் ஆண்டவர் உனக்கு நன்மை செய்து கொண்டே தான் இருக்கிறார். உன்னை பாதுகாத்து கொண்டே தான் இருக்கிறார். இல்லையேல் உனக்கு விரோதமாய் உன் சத்துரு எழும்பும் பொழுது நீ அவர்கள் வாய்க்கு இரையாயிருப்பாய். அவருடைய எண்ணத்தை எல்லாம் தேவன் நிர்மூலமாக்கி அவர்களுக்கு முன்பதாக தேவன் உங்களை உயர்த்தி இருக்கிறாரே. உங்களுக்கு விரோதமாய் உங்கள் சத்துரு போராடும் பொழுது அவர்களுக்கு விரோதமாய் தேவனே நின்று அவர்களை ஒன்றுமில்லாமல் சிதற பண்ணி உங்களை உயர்த்தினாரே. அதற்கு நன்றின்னு சொல்லுங்க, நன்றின்னு சொல்லுங்கம்மா, நன்றின்னு சொல்லுங்க ஐயா. டாக்டர் முடியாதுன்னு சொன்னப்போ தேவன் ஒரு அனுக்கிரகம் பண்ணி அற்புதத்தை செய்து உன் பிள்ளை பிழைத்திருக்கிறதே, அதற்கு நன்றின்னு சொல்லுமா, சொல்லுமா, சொல்லு. இயேசுவே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. வாயை திறந்து சொல்லுங்க. இன்னைக்கு கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும் நான் சுபிக்கிறேன். தேவாதி தேவனின் நன்றி சோதர பலி ஏறெடுக்கும் பொழுதே அவருடைய வல்லமை உள்ள கரமனை தொடும், அவருடைய வல்லமை உள்ள கரம் தொடும். பூமி எங்கும் உலாவை கொண்டிருக்கிற அவருடைய கண்கள் உன்னை காணும். நமக்கு செவி உண்டு பண்ணின தேவன் கேளாதிருக்கிறாரோ? கேட்கிறவர், பார்க்கிறவர், ஆசீர்வதிக்கிறவர். அவர் சொல்லி இருக்கிறார், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று. என் அன்பு சகோதரனே சகோதரியே, உன்னை ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம். உன்னை ஆசீர்வதிக்கத்தான் அவர் விரும்புகிறார். அவர் விரும்புகிறார். நீ நன்றின்னு சொல்லுமா, நீ நன்றின்னு சொல்லுங்க. தேவனே, நீ செய்த எல்லா அனுக்கிரகங்களுக்கும் எல்லா நன்மைகளுக்கும் உமக்கு நன்றி. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி நன்றி இயேசுசாமி, நன்றி நன்றி நன்றி. அடுத்தபடியாக குடும்பத்தில் சமாதானத்தை தேவன் தரணும். ஆமேன் சொல்லுங்களேன். இன்னைக்கு சமாதானம் இல்லையே என்று சொல்லி பல ஆயிரம் பேர் புலம்பி கொண்டு இருக்கிறார்கள். நம்முடைய கொடுகையிலே கர்த்தருடைய கிருபையினாலே தேவன் அநேக அற்புதங்களை செய்து அவருடைய வல்லமையை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். அநேகர் கொடுக்கிற ஒரு சாட்சி, சோத்திரம், ஒரு ஜெப குறிப்பு, ஐயா எங்கள் குடும்பத்தில் சமாதானம் இல்லை.
ஒரு நபர் கடந்த ஒரு கன்வென்ஷன் கூடுகையிலே ஒரு 65 வயது இருக்கும். அவர் சொல்லுகிறார், ஐயா நானும் என் வீட்டம்மாவும் பிரிஞ்சிருக்கிறோம். எதுக்கு ஐயா, ஏன் இவ்வளவு வயசுக்கு அப்புறம்? அது எங்களுக்கு 2 பேத்துக்கு ஒத்து போகல ஐயா, 65 வயசுக்கு பிறகு. பிரிவினை வேண்டாம். இந்த பொல்லாத சத்துருவின் வேலையை குடும்பத்தை பொறிப்பதுதான். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஜெபிக்கிற அன்பு நண்பரே, என் அன்பு ஊழியரே, இந்த பொல்லாதனுடைய வேலை, முதல் வேலை குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் ஆக்குவது, பிள்ளைகளுக்குள் பிரிவினை, கணவன் மனைவிக்குள் பிரிவினை, குடும்பத்துக்குள் பிரிவினையை கொண்டு வருவதே அவருடைய நோக்கம். இதை நீங்கள் முதலாவது அறிந்து கொள்ளுங்கள். இந்த பிரிவினை இருக்கக்கூடாது, சமாதானம் வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு அருமையான ஒரு தெய்வமரப்பியாக சொன்னார், என் அன்பு ஊழியரே, என் அன்பு பரிசுத்த பிள்ளைகளே, வீட்டில் ஜெயிக்கணும்னு நினச்சா தோற்றுருவோம்மா, வெளியில் தோற்றுருவோம்மா, உள்ளே தோத்துட்டா வெளியில் ஜெயிக்கலாம்னார். ஆம், விட்டு கொடுங்கள். வீட்டில் உன் கணவன்கிட்ட விட்டு கொடு, உன் மனைவிட்டு விட்டு கொடு, உன் பிள்ளைகளுக்கு விட்டு கொடு, நீ வெளியில் ஜெயிச்சுக்கிட்டே இருப்ப. ஆமென் தானே? என்னாண்டவங்களோடு இருப்பாராக. என்னாண்டுடைய பிள்ளையே, இன்றைக்கு மற்ற குடும்பங்களுக்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வீட்டுக்கு மாத்திரம் ஜெபிப்பது நம்முடைய கடமை இல்லை, மற்றவர்களுக்காக ஜெபிப்பது நம்மேல் விழுந்த கடமை. தேவன் அதற்குத்தான் உங்களை ரட்சித்திருக்கிறார், அதற்குத்தான் உங்களை அபிஷேகித்திருக்கிறார், அதற்குத்தான் உங்களை வேறு பிரித்திருக்கிறார். இன்றைக்கு மற்ற ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி என்னோடு சேர்ந்து, இயேசுவே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக நான் ஜெபிக்க வந்திருக்கேனப்பா. சொல்லுங்க, என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, ஒவ்வொரு குடும்பத்திலையும் சமாதானத்தை தாங்கன்னு சொல்லுங்க. குடியினால சமாதானம் இழந்து இருக்கிறாங்க, பொல்லாத சந்தேகத்தினால சமாதானத்தை இழந்திருக்காங்க, தருத்திரத்தினால சமாதானம் இல்லாது இருக்கிறாங்க, இழப்பினால சமாதானம் இல்லாது இருக்கிறாங்க, வேலை இல்லாததுனால சமாதானத்தில் இல்லாமல் இருக்கிறாங்க. இப்படி விதவிதமாய் சமாதானம் இல்லாது இருக்கிற என் அன்பு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்க வந்திருக்கேன்னப்பா. இந்த குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். தவே இன்னும் எனக்கு தந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த குடும்பத்துக்கு தேவனே உங்களுடைய அடைவிற அதிகாரத்தோடு ஜெபிக்க வந்திருப்பா. சமாதானம் தாங்க ஆண்டவரே, இவளை எப்படியாவது பிரித்து விட வேண்டும், எப்படியாவது இந்த குடும்பத்துக்குள்ள ஒரு பிரிவினையை கொண்டு வந்து சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிற பொல்லாத சத்ரு நிலைமைகள் செயலற்று போகட்டும். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி இரத்தத்தை விசுவாசத்தினாலே இவர்கள் ஒவ்வொரு மேலும் தெளிக்கிறப்பா. இன்றைக்கே ஒரு சமாதானம் உண்டாகட்டும், சத்ருவின் தந்திரங்கள் எல்லாம் செயலற்று போகட்டும். இயேசுவே, ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து உடைய நாமத்தை உயர்த்த, உமக்கு பிரியமா உமக்கு சாட்சியாய் வாழ நீர் இவர்களுக்கு பலன் தாரும். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை தாரும். பிள்ளை இல்லாத பிள்ளைகளுக்கு தேவனே நீர் மனதிறங்கி ஆண்டவரே இந்த ஆண்டு ஆசீர்வாதத்தின் ஆண்டா இவர்களுக்கு மாற்றி தாரும். இன்னும் கர்த்தாவே, வருமானத்துக்கு வழி இருந்தும் கையில் தங்குவதில்லையே என்று புலம்புகிற பிள்ளையை பாருங்க. ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்கண்கள் திறக்கப்படட்டோப்பா. இவருடைய பணங்கள் வீணாய் விருதாவாய் போகவே கூடாதப்பா, விருதாவாய் போகக்கூடாது. ஐயா, ஒரு குடும்பம் இப்படியாய் கண்ணீர் வடித்துக் கொண்டு இருக்கிறது. நாங்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம், ஆனால் எங்களுக்குள் ஒரு ஆசீர்வாதம் இல்லையே. எங்களுடைய தரித்திரம் என்று மாறும் என்று தேவாதி தேவன் உன் அருகே இருக்கிறார். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, தேவன் உன் அருகே தான் இருக்கிறார். அவர் உனக்கு சீக்கிரத்தில் ஆசீர்வாதத்தை அனுப்புவார். அவர் உனக்கு சீக்கிரத்தில் நன்மையை தருவார். உன் கண் காணும். தேவாதி தேவன் உன்னை சந்தோஷமாய் வைத்திருப்பதை உன் ஜனங்கள் காண்பார்கள். இன்னும் ஒவ்வொருவருக்கான ஜெபிக்கிறேன்ப்பா. சமாதானத்தின் தேவன் தாமே ஒவ்வொருவருக்கும் மனதிறங்கி சமாதானத்தை அருளி செய்யும். எங்கள் மீட்பரும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சேனைகளின் கர்த்தராம் இயேசு மகாராஜன் இந்த நாளில் உங்களோடு பேசும்படி எனக்கு ஞாபகப்படுத்தின ஒரு வார்த்தை உண்டு. அது என்னோடு திருப்பங்களின் லூக்காளின் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வீட்டில் வேத புஸ்தகம் இருக்கிறதா? தயவாய், ஒருவேளை இல்லை என்றால் எதெல்லாமோ வாங்குறீங்களம்மா, தேவையில்லாத பொருட்களெல்லாம் வாங்கி வைக்கிற நீங்கள் ஒரு வேத புஸ்தகத்தை வாங்குங்க. வாங்கிறது மாத்திரமல்ல, தினந்தோறும் அதை வாசியுங்கள். இப்பொழுது என்னோடு சேர்ந்து திருப்புங்கள். உங்களுடைய இருக்க வேத புஸ்தகத்தை எடுத்து லூக்காளின் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சேர்ந்து நீங்களும் வாசியுங்கள். கர்த்தர் உங்களோடு பேசுவார். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொன்னார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, இந்த நாளில் இது யாருக்கு சொல்லப்படுகிறது என்று பார்க்கிறோம்.
எதற்காக சொன்னார்களாம்? அடுத்த வசனம் பாருங்களேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். தேவாதி தேவன் இயேசு மகாராஜன் முதலும் முடிவும் இல்லாத ஒரு தேவன். என்னதில்லை, அவருக்கு தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை. தேவாதி தேவன் மனித அவதாரம் எடுத்த இது நாள்தான் இந்த கிறிஸ்துவின் பிறப்பு நாம் கொண்டாடுகிற நாள். மனித அவதாரம் எடுத்த நாளையா. இந்த மனித அவதாரம் எடுத்ததை யாருக்கு சொல்லுகிறார்கள்? முதலாவது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அங்கே லூக்கா 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்க. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இவர் பிறந்த ஊர் பெத்லகேம் என்று சொல்லப்படுகிறது. இந்த பெத்லகேம் என்பது உலகத்தின் மைய பகுதி. இன்று வரைக்கும் அதுதானையா உலகத்தின் மைய பகுதியாக இருக்கிறது. ஒரு பொருள் ஒரு இடத்துல ஒரு ஓரத்தில் இருக்கும்னா அது யாருக்கு சொந்தம்? இருக்கிறவருக்கு. அந்த யார் பக்கத்தில் இருக்கோ அவருக்கு சொந்தம். நாங்கள் வாலிபராக இருந்த நாட்களிலே எதையாவது சிக்கனை வாங்கி புரோட்டாவை வாங்கி சாப்பிடணும் வைப்போம். சொல்லுவோம், சென்டரில் வை, அவ்வளோதான், நீ மட்டும் உனக்கு மட்டும் ஒதுக்கி வச்சுக்கிட்டே அப்படிம்பாங்க. ஆமாம், இப்போ அப்படி தான் நடக்கிறது. நம்முடைய டேபிளில் சேர்ந்து சென்டரில் இருந்தால் தான் எல்லாத்துக்கும் பங்கு பிடிப்பாங்க. அதே போல் சென்டரில் தேவாதி தேவன் நம் எல்லோருக்கும் சொந்தமாய் பிறந்திருக்கிறார் ஐயா, உலகத்தின் மைய பகுதியிலே. இது யாருக்கு சொல்லப்பட்டது இந்த வார்த்தை என்று வேதத்திலே நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க இருக்கிறேன். என்னோட திருப்புங்களேன். லூக்கா அதே 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது. அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டு இருந்தார்கள். ஆட்டு மந்தையை காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஊருக்கு வெளியில் இருக்கிறாங்க. ஊருக்கு வெளியில் குளிரிலே நடுங்கி கொண்டு இருக்கிற அந்த குளிரோடு அங்கே இருக்கிற அந்த ஆடுகளுக்குள்ளே இருக்கிற மனுஷனுக்கு முதல்ல தேவதூதன் போய் சொல்லுதாங்க, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர், உங்களை விடுவிக்கிறவர், உங்களை ஆசீர்வதிக்கிறவர் பிறந்திருக்கிறார் என்று. ஆம், என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த தேவன் ஏழ்மையின் ரூபம் எடுத்து ஒரு ஏழை தச்சனுக்கு மகனை போல ஒரு ஏழ்மை ரூபத்திலே பிறந்தவதினாலே ஒரு ஏழைக்கு தான் முதல்ல போய் சொன்னார். ஆமையா, எல்லோரும் அற்பமாய் பார்க்கிற அந்த மேய்ப்பர்களுக்கு போய் சொன்னார். இப்போ வரைக்கும் இந்த மேய்ப்பருடைய நிலைமை அப்படித்தான் இருக்குது. ஆமாவா இல்லையா? என் ஆண்டவர் உங்களோடு பேசுவாராங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு வேளை நீயும் ஒரு வேளை எல்லோரோடும் ஒதுக்கப்பட்டு குடும்பத்தாரால் வெறுக்கப்பட்டு அன்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில் எங்கோ ஒரு இடத்தில் நீ வேலை வைத்து கொண்டு இருக்கிறாயா? இல்லையே, ஐயோ என் குடும்பம் என்னை வெறுத்து விட்டதே, நான் இந்த சின்ன காரியத்துக்காக என்னை என் குடும்பத்தார் அத்தனை பேரும் வெறுத்து ஒதுக்கி விட்டார்களே என்று மனம் நொந்து போய் இருக்கிறாயா? உனக்கு தானம்மா இந்த செய்தி, உனக்கு தானையா இந்த செய்தி. என் ஆண்டுடைய வேதம் சொல்கிறது, அவர் எவரையும் தள்ளாத ஒரு தேவன், பாவியை நேசித்து பாவத்தின் மேலே அவருக்கு கோபமே ஒழிய பாவியின் மேல் அல்ல. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, நீ செய்த பாவத்தின் மேல் அவருக்கு கோபம், உண்மையதல்ல. உன்னை அவர் விரும்புகிறார். நம்மளை ஒதுக்கப்பட்டவர்களுக்கு தான் முதல் நற்செய்தி அவர்களுக்கு தான் போய் சென்று இருக்கிறது. இன்றைக்கும் இந்த நற்செய்தி உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன். இன்றைக்கு ஏதோ ஒரு காரியத்தில் தனிமை உங்களை ஒரு வேளை, ஐயோ என் குடும்பத்தை விட்டு நான் இங்கே வேலை செய்து கொண்டு இருக்கிறேன், தனிமை என்னை வாட்டுகிறதே, எனக்காய் ஆறுதல் சொல்ல என்னோடு பேச ஒருவரும் இல்லையே என்று புலம்புகிறாயா? உன்னை விடுவிக்க ஒரு இரட்சகர் ஒருவர் இருக்கிறார் ஐயா. இந்த பிரச்சனையிலிருந்து விடுவிக்க, இந்த வேதனையிலிருந்து விடுவிக்க, இந்த வியாதியிலிருந்து விடுவிக்க, இந்த போராட்டத்திலிருந்து உன்னை விடுவிக்க இரட்சகர் ஒருவர் பிறந்திருக்கிறார். அவர்தான் இயேசுவின் இரட்சகர். அவர்தான் இயேசுவின் இரட்சகர். அவர் சொல்லியிருக்கிறார், என்னிடத்தில் வருகிற எவரையும் நான் புறமே தள்ளுவதில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவளை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அவருடைய பிள்ளை வேதத்தில் விதமாய் சொல்லியிருக்கிறார் எஜமான், கற்பம் திறந்து பிறக்கிற யாவும் கர்த்தருடையது. நீ எங்கே யாருக்கு மகனாய் யாருக்கு மகளாய் பிறந்திருந்தாலும் என் ஆண்டவர் சொல்ற என்னுடைய பிள்ளை. எப்பொழுது அவரை சொந்த இரட்சகராய் குல தெய்வமாய் நீ அவரை ஏற்றுக்கொள்கிறாய், அப்பொழுது நீ அவருடைய பிள்ளை.
அவருடைய சுதந்திரத்துக்கு நீ பங்காளி, பரலோக ராஜ்யத்துக்கு நீ பங்காளி. தேவாதி தேவன் நம்மை அழைப்பதற்குத்தான் மனித அவதாரம் எடுத்தார். நம்முடைய பாவங்களை, நம்முடைய அக்கிரமங்களை சுமந்து தீர்ப்பதற்காகத்தான், மனு குலத்தின் பாவத்தை சுமர்ந்து தீர்ப்பதற்காகத்தான் தேவாதி தேவன் மனித அவதாரம் எடுத்தார். அதற்கு முன்பதாக நம்முடைய பாவங்களை, நம்முடைய அக்கிரமங்களை விட்டு மனம் திரும்பும்படி தேவன் அநேக தீர்க்கதரிசிகளை, ஊழியர்களை அனுப்பியிருந்தார். ஒருவரும் நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. வேதத்திலே சொல்லப்படுகிறது, ஆண்டவர் ஒரு உவமையாக சொல்லுவார். ஒரு எஜமானுக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. அந்த திராட்சை தோட்டத்திலே கனிகளை பெற்று வரும்படி ஒரு குத்தகைக்காரனுக்கு அந்த குத்தகையை கொடுத்திருந்தார். அதன் பல பறிக்கிற நாட்களிலே கனிகளை வாங்கி வரும்படி ஊழியக்காரனை அனுப்பினாராம். ஊழியக்காரனை அந்த திராட்சை தோட்டத்துக்காரன் காயப்படுத்தி அனுப்பிவிட்டான். இரண்டாவது நினைத்திருக்கிறார், அவனிலும் மேன்மை உள்ள ஊழியர் அனுப்பியிருக்கிறார். அப்படியே நடந்தது. அதன் பின்பு அநேக ஊழியர்கள் அனுப்பினார். அப்படியே நடந்தது. மூன்றாவது அதன் பின்பதாக தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பினாராம். ஆம், தேவாதி தேவன் மனு குலத்தை மீட்க வந்த தேவன் ஐயா. மனிதனை இருளில் இருந்து ஒளிக்கு அழைக்க வந்த தெய்வம். அவர் சொல்லியிருக்கிறார், நானே மெய்யான ஒளி என்று சொல்லி. எங்கெங்கெல்லாமோ இன்னைக்கு நம்ம தேடுகிறோம். தேவாதி தேவன் சொல்றார், நானே மெய்யான ஒளி, என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்லியிருக்கிறார். என் அன்பு சகோதரனே, முதலாவது இந்த மேய்ப்பர்கள் பார்த்தது பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இரண்டாவது தேவ தூதர்கள் வந்து சொல்லுகிறார்கள், மேய்ப்பர்களே, இன்னைக்கு உன்னை அற்பமா பார்க்கிற மேய்ப்பர்களே, இன்றைக்கு உங்களை ரட்சிப்பதற்கு தாவீதின் ஊராகிய பெத்லகேமிலே, உலகத்தின் மைய பகுதியாக பெத்லகேமிலே கிறிஸ்து என்னும் ரட்சகர் பிறந்திருக்கிறார். இவங்க தான் முதல்ல போய் பார்த்தவங்க. நான் சொல்லுவேன், எல்லாரும் வெறுக்கிற, எல்லாரும் அருவருக்கிற நம்மளை தான் தேடி ஆண்டவர் வந்தார் ஐயா. ஆமைன்னு சொல்லுங்களேன். ஒருவேளை குடும்பம் நம்மளை அருவருக்கலாம், சொந்தங்கள் அருவருக்கலாம். இவன் படியாதவன், இவன் இதெல்லாம் லாயக்கில்லை, இவன் ஏழை, இவனா என்று சொல்லி ஒதுக்குகிற நம்மைத்தான் தேவன் தேடி வந்திருக்கிறார் அம்மா, நம்மைத்தான் தேடி வந்திருக்கிறார் ஐயா. இந்த இயேசு ரட்சகர் எவரிடத்திலும் அவர் கோபப்பட்டதா இல்லவே இல்லை. ஆம், அவர் வெறுக்கிற தெய்வம் இல்லை, உன்னை ஆசிரியக்கிற தெய்வம். நம்முடைய பிள்ளைகளை அவர் சொல்லியிருக்கிறார், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று. இந்த மேய்ப்பர்கள் என்ன செய்தார்களாம்? வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அது லூக்கா 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இதமாய் சொல்கிறது, அவர்கள் போய் பிரசித்தம் பண்ணினார்கள். இன்றைக்கு அநேகருடைய அன்பை ருசிப்பார்கள், அற்புத அடையாளங்களை பெற்றுக்கொள்வார்கள். ஆனால் மற்றவர்களுக்கு சொல்வதற்கு மனமே இருக்காது. எதெல்லாமோ சொல்லுவாங்க. ஒரு ஜவுளி கடையில் ஒரு பொருள் 100 ரூபா குறைச்சி கொடுத்தா போதும், ஏதோ ஒரு கடையில் ஒரு 50 ரூபா குறைச்சி கொடுத்தா போதும், பொன் போட்டு சொல்லுவாங்க, நேரில் சொல்லுவாங்க, ஸ்டேட்டஸ் வைப்பாங்க. ஐயா, மனிதனுக்கு இரண்டு வாழ்வு உண்டு. ஒன்று இந்த பூமியின் வாழ்வு, இன்னொன்று பரலோகத்தின் வாழ்வு, சொர்க்கத்தின் வாழ்வு. இந்த சொர்க்கத்துக்கு போகணும்னா, இந்த பரலோகத்துக்கு போகணும்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இல்லாமல் போகவே முடியாது. அதற்குத்தான் உங்களை அழைக்க வந்திருக்கிறார். இந்த இருளான வாழ்வில் இருக்கிற நம்மை மெய்யான ஒளிக்கு அழைக்கவே இந்த தேவாதி தேவன் மனித அவதாரம் எடுத்தார். ஆம், ஒருவேளை எல்லோரும் புலம்புவார்கள், அநேகர் புலம்புவார்கள், அநேகர் நம்முடைய குடுகளை சொல்வார்கள், ஐயா, என் வாழ்க்கை இருளாய் இருக்கிறது, என் பிள்ளைகள் என் பேச்சை கேட்பதில்லை, ஐயோ, நான் வீட்டுக்கு போனால் ஏன் போகிறேன் என்று எனக்கு வெறுப்பாய் இருக்கிறது, எதை தொட்டாலும் நஷ்டம், என்ன செய்தாலும் நஷ்டம், நான் என்ன செய்வேன் என்று புலம்புவார்கள். என் ஆண்டவர் சொல்லுகிறார், அவரை பிரசித்தம் பண்ணி பாருங்கள், அவரை பிரசித்தம் பண்ணி பாருங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை படைத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, நம்மை உருவாக்கினதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஒரு நோக்கத்தோடு தான் உங்களை இந்த ஊரிலே வைத்திருக்கிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ ஒருவேளை கண் காணாத இடத்துக்கு வந்துவிட்டேனே என்று புலம்புகிறாயா? ஒருவேளை எல்லோரும் விரும்பாய் என் சொந்தங்களை விட்டு நான் இங்கே வந்துவிட்டேனே என்று புலம்பிக் கொண்டு இருக்கிறாயா? தேவாதேவன் சொல்லுகிறார், ஒரு நோக்கத்தோடு தான் கொண்டு வந்தார் உன்னை. கிறிஸ்துவை அறிந்த நீ, கிறிஸ்துவின் அன்பை ருசித்த நீ பிரசித்தம் பண்ண வேண்டும் என்று தான் விரும்புகிறார்.
அற்பமான மேய்ப்பர்கள் பிரசித்தம் பண்ணினார்கள். வேதத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அது ஆதியாகமம் 46:34 சொல்கிறது, மேய்ப்பர்கள் என்றாலே எல்லோரும் அருவருப்பார்களாம். அன்றைக்கு எகிப்தியர்கள் அருவருக்கப்பட்டவர்களை, வெறுக்கப்பட்டவர்களை தான் தேடி ஆண்டவர் வந்தார். ஐயா, உங்களை இன்னைக்கு தேடுகிறார். உங்களுக்கு தான் முதல் உரிமை. நான் சொல்லுவேன், முதல் உரிமை உங்களுக்கு தான் ஐயா. அவர் ஏழை ரூபம் எடுத்து ஏழையாய் பிறந்த தேவாதி தேவன், ஏழ்மை கோலம் எடுத்தவர். முதலாவது நற்செய்தி யாருக்கு தேவர்கள் சொன்னார்கள்? இந்த அற்பமாய் பார்க்கப்பட்ட மனுஷனுக்கு. வார்த்தையால் வானத்தையும் பூமி உண்டு பண்ணினவர், ஒரு நாளும் ஒருபோதும் சாவாமை உள்ளவர், முதலும் முடிவும் இல்லாதவர், மனித அவதாரம் எடுத்த நாள் இப்பொழுது. ஆமென் சொல்லுங்களேன். மனித அவதாரம் எடுத்த நாளைத்தான் நாம் கிறிஸ்துமஸ் என்று கொண்டாடுகிறோம், கிறிஸ்துவின் பிறப்பு என்று கொண்டாடுகிறோம். அவர் பிறந்த நாள் அல்ல, மனித அவதாரம் எடுத்த நாள். அவர் முதலும் முடிவும் இல்லாத ஒரு தெய்வம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, ஏதும் சொல்லுகிறது, அவர்கள் பிரசித்தம் பண்ணினார்கள், பிரசித்தம் பண்ணினார்கள். இன்றைக்கு பிரசித்தம் பண்ண நீ விரும்புவாயா? ஐயா, எதெல்லாமோ சொல்ற நமக்கு இந்த இயேசுவை பற்றி சொல்ல மட்டும் வெக்க வந்துடும், அருவருப்பா போயிடுது. இன்னைக்கு அதனால தான் உனக்கு ஆசீர்வாதம் இல்லாமல் போச்சு. அதனால தான் நீ குடும்பத்தை விட்டு இங்கே வந்திருக்கிற. நீ ஆண்டவரை பிரசித்தம் பண்ணாதனால தான் நீ இன்றைக்கு ஒரு ஒதுக்கப்பட்டவன் போல எல்லாவற்றையும் இழந்து போயிருக்கிறாய். தேவன் உன்னை விரும்புகிறார், உன்னை ஆசீர்வதிக்க, உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஐயா, யாரையெல்லாம் அவர் தேடினார் என்று வைத்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போவேன் என்றால், அதே லூக்கா 17 12 விதமாக இருக்கிறது. அங்கே குஷ்டரோகம் உள்ள 10 பேர் வீட்டில் இருக்கக்கூடாதுன்னா இன்னைக்கு சட்டம், ஊருக்குள்ளே வரக்கூடாதுன்னு சட்டம், தாடியை மூடக்கூடாதுன்னு சட்டம். தாடியை மூடி முகத்தை மூடி தாடியை மூடாமல் அபயம் போடணும், தீண்டு அபயம் போடணும், ஊருக்கு வெளியில் இருக்கணும். எல்லோரோடும் ஒதுக்கப்பட்ட ஒரு ஜனங்கள் இருந்தார்கள் ஐயா. வியாதியினால் ஒதுக்கப்பட்டு அற்பமாய் பார்க்கப்பட்டிருந்தார்கள். என் ஆண்டவருடைய அன்பை பாருங்களேன். ஊருக்கு போனவர் பார்க்கிறார், ஐயோ, நான் வந்ததே இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு விடுதலை தரதானே, நான் வந்ததே ரட்சிக்கத்தானே வந்தேன். ஏதோ இந்த வியாதியோடு இருக்கிறார்களே, இவர்களை ரட்சிப்பது என்னுடைய கடமை அல்லவா என்று சொல்லி அவளை தேடி சென்றார், அவளை தேடி சென்றார். இன்றைக்கு உன்னையும் தேடி வந்திருக்கிறார் அம்மா. ஒருவேளை முதிர் வயதினால் உன்னை உங்கள் பிள்ளைகள் கைவிட்டு விட்டார்களா? முதிர் வயதினால் ஒருவேளை பணம் இல்லை என்று உன் சொந்தங்கள் உன்னை கைவிட்டதா? வேலை இல்லை என்று சொல்லி உன்னை அற்பமாய் பார்த்து பேசுகிறார்களா? என் சகோதரனே, என் சகோதரியே, உன் பிள்ளையை குறித்து அற்பமாய் பேசி அவமானப்படுத்துகிறார்களா? உன் பிள்ளையை தேடித்தான் இயேசப்பா வந்திருக்கிறார், உன்னை தேடித்தான் இயேசப்பா வந்திருக்கிறார். அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுங்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுடைய பிள்ளைகளான் ஏற்றுக்கொள்ளுங்கள் அத்தனை பேரும் பிள்ளை. நீ அவருடைய பிள்ளையம்மா, நீ அவருடைய பிள்ளை ஐயா. என்னோடு ஜெபிப்பாயா? இயேசப்பா, என் பிள்ளையும் பாருங்க. உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று வேதம் சொல்கிறது. அவன் எப்பேற்பட்ட பாவியாயிருந்தாலும் சரி, யாராலும் யாராலும் விரும்பப்படாத ஒரு மனிதனாயிருந்தாலும் சரி, தேவன் உன்னை விரும்புகிறார். உன்னை ஆசீர்வதிக்க, உன்னை நல்வழிப்படுத்த, உன்னை பரலோகத்துக்கு பங்காளியாய் மாற்ற தேவன் விரும்புகிறார். உன் காரியத்தை விடத்தில் சொல்லுவாயா? அப்பா, என் வாழ்க்கை இருளாத்தான் இருக்குது. அன்னைக்கு இருட்டுக்குள் இருந்தவங்களுக்கு தான் போய் சொன்னார், இருட்டுக்குள்ள எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு இருந்தவங்களுக்கு தான் போய் சொன்னார். இன்னைக்கு உன் வாழ்வு இப்படிப்பட்ட சூழல் இருக்கிறதா? உங்களுக்கு தானே ஏன் நற்செய்தி, உங்களுக்கு தானம்மா நற்செய்தி. இந்த இயேசு ரட்சகர் உங்களுக்காய் பிறந்திருக்கிறார், உங்களுக்காய் பிறந்திருக்கிறார். அவரை பிரசித்தப்படுத்துங்கள். இன்றைக்கு அவரை பிரசித்தப்படுத்த தான் தேவன் விரும்புகிறார். நான் சொல்லுவேன், தேவாதி தேவனை உயர்த்த உயர்த்த நீ உயர்ந்து கொண்டிருப்பாய். உன் பொருளாதார உயரும், உன் மதிப்பு உயரும், உன்னுடைய எல்லாவற்றையும் தேவன் உயர்த்த ஆரம்பிப்பார். கர்த்தர் செய்த நன்மைகளை உன் வாயை விரிவாய் திறந்து மற்றவர்களுக்கு சொல். என் சகோதரனே, நீ இவ்வளவு தூரம் வந்து என்ன வேலை பார்க்குறேன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கிறாயே, எதற்காக என்றால் தேவன் உன்னை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய திட்டத்தின்படி தான் நீ வந்திருக்கிறாய். என் சகோதரியே, நீ அவருடைய திட்டத்தின்படி தானே வந்திருக்கிறாய் இந்த இடத்திற்கு.
இங்கே உள்ள ஜனங்களை, இங்கே இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை நீ உயிர்ப்பிக்க வேண்டும் என்று தான் கொண்டு வந்திருக்கிறார். அவருக்கு சொல்லு, தேவன் செய்த நன்மைகளை சொல்லு, தேவன் எப்படிப்பட்டவர்களை சொல்லுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்வை பொறுப்படுத்த ஆசீர்வாதத்தை நன்மை உங்களுக்கு தருவார். நம் ஜெபிப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிறங்கள் பரலோக பிதாவே, இயேசு அப்பா, இந்த நாளிலே யார் யார் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்பா, என் வாழ்வு இருளாதாப்பா இருக்கு, எவ்வளோ வேலை செஞ்சு எங்கள் வீட்டுக்கு ஒரு வருமானமும் இல்லையே, எவ்வளோ கஷ்டத்தோடு வேலை செஞ்சாலும் ஆசீர்வாதம் இல்லையே, என் பிள்ளைகள் சொன்னது கேட்பதே இல்லையே, ஐயோ என்னைக்கு எனக்கு ஆசீர்வாதம் வரும், இது வியாதியிலிருந்து என்னைக்கு எனக்கு விடுதலை வரும்னு சொல்லி புலம்புகிறாயா? என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, ஐயா எல்லாரும் என்னை வெறுக்கிறாங்களே, என் குடும்பம் நான் நல்லது தான் செய்தேன் என் குடும்பத்துக்கு, ஆனாலும் என் குடும்பம் என்னை வெறுக்கிறது. என் குடும்பத்தை நான் எவ்வளவு நேசித்தேன், ஆனால் என் குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் என்னை நேசிப்பதில்லையே. இப்பொழுது என்னை தனியே ஒதுக்கி ஐயோ எனக்கு உண்டான எல்லாவற்றையும் பறித்து கொண்டார்களே. குடும்பத்துக்காய் உழைத்து உழைத்து இப்பொழுது அவமானத்தையும் வருத்தத்தையும் நான் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறேன் என்று புலம்புகிறாயா? என் சகோதரனே, என் சகோதரியே, தேவன் உன் அருகே இருக்கிறார். உன்னுடைய வாழ்வு சந்தோஷமாய் மாற, உன் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்ற என் ஆண்டவர் விரும்புகிறார். நீ அவர் செய்த நன்மைகளை பிரசித்தப்படுத்துவாயா? நீ அவர் செய்த நன்மைகளை பிரசித்த பண்ணுவாயா? ஐயா எத்தனை ரட்சிக்கப்பட்டு எவ்வளவு நாளாயிற்று, ரட்சிக்கப்பட்டு எவ்வளவு நாளாயிற்று, நீ வாலிப நாட்களிலே பண்ணின பொருத்தனை என்ன? கர்த்தருக்காய் ஏதாயிலும் செய்ய வேண்டும் என்று சொல்லி எவ்வளவு வைராக்கியம் பாராட்டினீர்கள். இப்பொழுது இந்த வைராக்கியம் எங்கே? இப்பொழுது இந்த வைராக்கியம் எங்கே? என் சகோதரியே, நீ எவ்வளவாய் வைராக்கியம் பாராட்டினாய். எத்தனை பேருக்கு சண்டே ஸ்கூல் மூலமாய் பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தை சொன்னாய். இன்று உன் பிள்ளை தருதலையாய் அலைந்து கொண்டு இருக்கிறதே, உன் பிள்ளை கீழ்ப்படிவதில்லை என்று புலம்புகிறாயே. காரணம் என்ன? நீ தேவனை மறந்தாய். ஓசியாவிலே தேவன் இதுமாய் சொல்லியிருக்கிறார், நீ வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறப்பேன் என்று. செபி செபி செபி, இன்றைக்கு அவரை பிரசித்தப்படுத்த நீ விரும்பு. என் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தாவே, இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு காலம் ஜெபிக்கிறப்பா. வியாதி என்னும் இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு தேவனே வியாதிகள் நீங்கட்டும் அப்பா. பொல்லாத தரித்திர ஆவிகள் போய் இயேசுவின் நாமத்திலே செயலற்று போகட்டும். ஆண்டவரே, சமாதானத்தை கெடுக்கிற பொல்லாத வல்லமைகள் செயலற்று போகட்டும் அப்பா. சமாதானம் இல்லாத தவிக்கிறவருடைய பிள்ளைகளுக்கு நீர் இன்றைக்கு சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் தந்ததுக்காய் சொந்தம். இந்த ஜனத்துக்கு இருந்து சந்தோஷம் உண்டாகட்டும் அப்பா. இந்த வீட்டுக்கு உடைய பிறப்பின் நாளில், இந்த நாளிலிருந்து கர்த்தாவே ஒரு சமாதானம் உண்டாகட்டும். ஆசீர்வாதம் நன்மையும் தங்கட்டும். இவர்கள் செய்கிற வேலையில் உடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளும். உடைய கிருபை உள்ள கருத்தில் பிள்ளைகளை வைக்கிறேன். ஏற்றுக்கொள்ளும் நல்ல பிதாவே.